வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம் ட்ரேடர்ஸ், திஸ் இஸ் சிவபாலா. நம்ம ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் பார்க்க போறோம். நிஃப்டி பேங்க் நிஃப்டி மட்டும் தான் நம்ம மெயினாக பார்க்க போறோம். வாங்க நம்ம அனாலிசிஸ் போய் பார்ப்போம். நம்ம கம்யூனிட்டியோட மெயின் நோக்கம் வந்து லேர்ன் வித் கிளாரிட்டி, ட்ரேட் வித் டிசிப்ளின், திங்க் லைக் ஏ ப்ரொஃபஷனல், க்ரோ வித் கன்சிஸ்டன்சி. சார்ட்டுக்கு போகலாம். நம்ம நிஃப்டி பார்ப்போம். நிஃப்டியோட இன்னைக்கு சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 23,835. நெக்ஸ்ட் சப்போர்ட் 23,588. தேர்ட் சப்போர்ட் 23,302. 23,835 கீழே ஓப்பன் ஆச்சுன்னா ஃபர்தராக ஃபால் ஆச்சுன்னா 23,582 வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 23,973. இதை பிரேக் பண்ணிச்சுன்னா நெக்ஸ்ட் டார்கெட் 24,239 தான். ஸோ இந்த கேப் அப் இருக்கு. பொதுவாக இந்த கேப் அப் வந்து ஃபில் அப் பண்றதுக்கு மார்க்கெட் உங்களுக்கு ட்ரை பண்ணோம். எபிக் பென் இருக்கான்னு பார்த்துக்கலாம். நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இந்த சப்போர்ட் பிரேக் பண்ணிச்சுன்னா இதுவரை வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணா இதுவரை போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா நேற்றுக்கு இந்த கேப் அப் இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து ஃபில் பண்றதுக்கு தான் விரும்பும். ஸோ கேப் அப் ஃபில் பண்ணி எதிர்பார்க்கலாம். ஸோ 23,973 பிரேக் பண்ணிச்சுன்னா 24,200 வரும். நம்ம ரேஞ்ச் வந்து நம்ம பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நம்ம அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பார்க்க போறப்ப பேங்க் நிஃப்டியோடைய சப்போர்ட் 54,414. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேப் அப் நமக்கு இருக்குது. இந்த கேப்பை ஃபில்அப் பண்ண மார்க்கெட்டை பயிற்சி பண்ணோம். ஸோ இதுக்கு மேலே பிரேக் பண்ணிடுச்சுன்னா டெஃபினட்டா 55,319 வர வாய்ப்புகள் உண்டு. சப்போர்ட் சப்போஸ் பிரேக் பண்ணிச்சுன்னா 54,400 பிரேக் பண்ணா 53,800 வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதுதான் உங்களுடைய ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 55,300. இப்போ நீங்க ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கீங்க. செகண்ட் லெவல் 56,100. தேர்ட் லெவல் 56,600. சப்போர்ட் வந்து 54,400, 53,800, 53,700. இதுதான் இன்னைக்கு வந்து மார்க்கெட் நடக்கும் அப்படிங்கறத ஒரு ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னா ஓப்பன் ஆகி எப்படி பிளே பண்ணுதுன்னு வந்து நம்ம போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல நம்ம பார்க்கலாம். பிபிஆர் இண்டிகேட்டர் வந்து ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான இண்டிகேட்டர். அது வந்து 920க்கு ஜென்ரேட் ஆகும். மார்க்கெட்ல வந்து 920க்கு எவ்வளவு தூரம் போகும் அப்படிங்கிறத வந்து அது எக்ஸாக்டா உங்களுக்கு காட்டி கொடுக்கும். ஸோ மார்னிங் 920க்கு ஒரு டிபிஆர் இண்டிகேட்டர் உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணிடும். உங்க நேற்று மார்க்கெட் பாருங்க, எக்ஸாக்டா எங்க ரிஜெக்ஷன் நடந்திருக்குது, இங்க நடந்திருக்குது. அதே மாதிரி இங்க ரிவர்சல் நடந்திருக்கு, இங்க நடந்திருக்கு. இந்த ரெண்டு பிளேஸும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க வந்து மார்க்கெட்ல ஜெயிக்க முடியும். 920க்கு ஏஐ வந்து உங்களுக்கு வந்து அழகா கொடுத்துரும். கரண்ட் டேட்டா, வால்யூம், கால் ரைட், புட் ரைட் வச்சு இதை ஆட்டோமேட்டிக் எழுதி உங்களுக்கு என்ன நடக்குன்னு சொல்லிடும். ஸோ டிமே வேணும்னா நீங்க வந்து எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். டிபிஆர் லேர்ன் பண்ணுங்க வித் பிரைஸ் ஆக்ஷனோட மல்டிப்ளை வின் பண்ணுங்க. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. மீண்டும் வந்து இன்று மாலை நான் போஸ்ட் மார்க் ரிப்போர்ட்ல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.